அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் மற்றும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல 6000 உறவுகளை நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கின்றோம். சரி ப்ரோ, இதுக்கு எதுக்கு எனக்கு நன்றி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா கட்டணும் அப்படின்னா, பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி பேஸ்மெண்ட்டா நீங்க இருக்கிறதுனால தான் சில உறவுகள் வந்து, ஓகே இதுல வந்து இவ்வளோ பேர் இணைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த பையன் சொல்ற விஷயத்துல ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு. அதனால தான் இவ்வளோ பேரும் அத லிசன் பண்றாங்க அப்படின்னு நம்பி நெறைய பேர் வந்து சேர்ந்திருப்பாங்கன்னு வையுங்களேன். அப்படி நீங்க வந்து தூண்களாகவும், பேஸ்மெண்ட்டாகவும் இருப்பதனால தான் எனக்கு வந்து இப்போ வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. இதற்கு காரணம் நான் சொல்ற விஷயங்கள் மட்டும் கிடையாது. நீங்களும் ஒரு பேஸ்மெண்ட்டாக இருப்பதனால தான். அதனால உங்களுக்கு ஒரு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம குட்டி ஸ்டோரி பார்ட் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 5க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருமந்திரத்தின் மூலியமாக இந்த குட்டி ஸ்டோரியை நான் ஆரம்பிக்கிறேன். எதுக்கு ப்ரோ திருமந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதை சொல்ல சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அது என்ன திருமந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுவின் அணுவினை ஆதிபிரானே, அணுவின் அணுவினை 1000 கூறிட்டு, அணுவின் அணுவினை அணுக வல்லாருக்கு அணுவின் அணுவினை அனுகூலமாமே. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் எடுத்து அந்த ஆட்டம வந்து 1000ஆ பிரிச்சுக்க சொல்றாங்க. அதுக்குள்ள ஒரு ஆட்டம் இருக்கும். ஓகே. அந்த ஆட்டம எடுத்து அத அணுகுறவங்களுக்கு எல்லா அனுகூலமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இது எப்படி இந்த ஆட்டம் வந்து 1000ஆ கூறிடணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஆட்டமோட சைஸ் என்னவா இருந்திருக்கும்? அப்ப அந்த ஆட்டமோட சைஸ் என்னவா இருந்து அத கண்டுபிடிச்சு அத 1000ஆ கூறிடணும்னு சொல்றாங்கல்ல. அப்ப என்ன மாரியான டிவைஸ் வந்து அப்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க? அந்த சிவிலைசேஷன் எப்படி இருந்திருக்கும்? அப்படிப்பட்ட சிவிலைசேஷன் தான் இந்த ப்ளூ கலர் வேற்று கிரகவாசியும் இந்த வயலட் கலர் வேற்று கிரகவாசியால் உருவாக்கப்பட்ட சிவிலைசேஷன். அப்படிப்பட்ட சிவிலைசேஷன் தான் அப்ப இருந்தது. இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கிட்டயோ, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிட்டயோ, ஒரு டாக்டர் கிட்டயோ, ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ அல்லது ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட போய் உங்களால் அணுவை உணர முடியுமான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்படிலாம் உணர முடியாது. நீங்க சொல்றது எல்லாமே மூட நம்பிக்கை. இதுக்கு ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. அணுவை உணரணும்னா அதுக்குன்னு ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் மூலியமா தான் நீங்க அணுவை உணர முடியும். ஒரு பீரியடுக்கு மேல அந்த அணுவையும் உடைக்க முடியும். அந்த அணுக்குள்ள இருக்கக்கூடிய அணுவையும் உணர முடியும்னு சொல்லி 2013ல தான் ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப திருமந்திரம் வந்தது எந்த செஞ்சுரியில? இப்ப நம்ம இத கண்டுபிடிச்சது எப்போ? அப்ப வாழ்ந்த சிவிலைசேஷன் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்பேற்பட்ட சிவிலைசேஷன் தான் இந்த குட்டி ஸ்டோரியில இருந்திருக்கு. ஓகே, ஃபைன். இந்த குட்டி ஸ்டோரியில வந்து அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு சிவிலைசேஷன் உருவாச்சு பார்த்தீங்களா? இந்த சிவிலைசேஷன் ஏன் உருவாச்சு? அது எப்படி அழிஞ்சுது? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த சிவிலைசேஷன் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவிலைசேஷன்ல முதல் எஜுகேஷன் அவங்க என்ன குடுத்தாங்க? இந்த வயலட் கலரும், ப்ளூ கலர் வேற்று கிரகவாசியும் என்ன குடுத்தாங்க அப்படின்னா, தான் யார் என்பதை உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு எஜுகேஷன் ஒண்ணு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் அங்கு இருந்தது. அப்போ ஒவ்வொரு மனிதரும் தான் யார் அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்பாங்க. அப்படி உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணுமா, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணுமா, சயின்டிஸ்ட் ஆகணுமா அப்படிங்கிற முடிவுகளுக்குள்ளார அவங்க வந்து கொண்டு போறாங்கன்னு வைங்களேன். அப்படி உருவானதுனால தான் அந்த டைம்ல வந்து அன்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருந்தது. சண்டை அப்படிங்கிறது வந்ததே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நான் விழிப்புணர்வு அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன். அப்ப விழிப்புணர்வுல இருந்து தான் எல்லாமே பிரதிபலிக்குது அப்படின்னா, இந்த பிரதிபலிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நான் தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அப்போ எனக்கு முன்னாடி வந்து நிக்கக்கூடிய நபரும் நான் தான். அப்படி முன்னாடி வந்து நிற்கக்கூடிய நபர் நான் தான் அப்படின்னா, என்கிட்ட நான் அன்பு தானே குடுப்பேன். அந்த இடத்துல நான் எப்படி சுயநலமா இருப்பேன்? அந்த இடத்துல நான் பொதுநலமா தானே இருப்பேன். நான் ஒரு விஷயத்த உணர்ந்துட்டேன். நான் என்ன விஷயத்த உணர்ந்துட்டேன்? நான் தான் பூரண விழிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்தாச்சு. ஓகே, ஃபைன். இப்ப நான் வந்து எனக்கு பக்கத்துல வரக்கூடிய உயிரும் நான் தான் அப்படிங்கும்போது, எனக்கு அந்த இடத்துல அன்பும், கருணையும் தானே வரும். அந்த இடத்துல நம்ம எல்லாரும் வள்ளலாரா தானே இருப்போம். நமக்கு எப்படி அந்த சுயநலம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். உன்னோட நான் பெரிய ஆளாவேன். உன்னோட நான் பெருசா சம்பாரிப்பேன். ஊருக்குள்ள இருக்கக்கூடியவங்க என்ன மட்டும் தான் புகழணும். என்ன மட்டும் தான் பாராட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயநலம் நமக்குள்ள எப்படி வந்திருக்கும்? இந்த சுயநலத்தால தான் அந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிறது அதோட அழிஞ்சு போச்சு. எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே சுயநலத்தால தான். என்ன ரீசன் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி ஸ்டோரியிலேயே நிறைய ஞானிகள், அதாவது தான் தான் பூரண விழிப்புணர்வு அப்படின்னு உணர்ந்த ஞானிகள் சந்நியாசமா போறது, துறவறம் போறது, இப்படின்னு குடும்பத்த விட்டுட்டு போறதும், சந்நியாசமா போய்க்கிறதும், கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே அவங்க பாட்டுக்கு இதெல்லாம் சொல்லாம போறது அப்படிங்கிறது, என்ன மாரியான ஒரு சூழ்நிலைய உருவாக்கிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் அத உணர்ந்துட்டாங்க அப்படின்னா, அந்த 10 பேர் உணர்ந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 10 பேர் குருவாயிட்டா என்ன ஆகும்?
அந்த 10லிருந்து 20 உருவாகும். அந்த 20 பேர் குருவாயிட்டா என்ன ஆகும்? 20லிருந்து 40, 40லிருந்து 100க்கும் வரும். ஓகேங்களா? இப்ப நம்ம உலகத்துல வந்து 800 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த 800 கோடி மக்கள்ல எனக்கு தெரிஞ்சு இத உணர்றவங்க ஒரு 1 கோடி பேர் இருப்பாங்க. இந்த 1 கோடி பேருமே குருவாயிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஒரு 5 கோடி பேர உருவாக்குவாங்க. அந்த 5 கோடி பேரு 50 கோடி பேர உருவாக்குவாங்க. அந்த 50 கோடி பேரு 100 கோடி, 100, 200 அப்படின்னு சொல்லி 800 கோடி மக்களுக்கும் இத உணர்ந்துட்டாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் சண்டை வருமா? இந்த உலகத்துல வந்து கிரைம் நடக்குமா? எப்படி கிரைம் பண்ண தோணும்? எனக்கு நானே எப்படி கிரைம் பண்ணிக்க தோணும்? எல்லாருமே இதை உணர்ந்தவர்களாக இருக்கும்போது, இந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும்? அந்த சிவிலைசேஷன் அப்போ இருந்தது குட்டி ஸ்டோரியில. அந்த சிவிலைசேஷன் அப்போ இருந்தது, இப்போ இல்ல. அதனால தான் சண்டைகள், நோய்கள், பிரச்சனைகள் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. அப்பயும் சண்டைகள் இருந்தது, அப்பயும் நோய்கள் இருந்தது. ஆனா, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அணுவ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அணுக்குள்ள இருக்கக்கூடிய அணுவ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இத எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, போடா பைத்தியக்காரா அப்படிம்பாங்க. ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் வந்து அத தான் சொல்லுது. இந்த அணுக்குள்ள வந்து இன்னொரு அணு இருக்கு. அந்த ஆட்டம் பேரு எக்ஸ்போசன் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் சொல்றாங்க. பட் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சிவிலைசேஷன் எப்படி இருந்திருக்கு? அதற்கு காரணம் சுயநலம். அந்த சுயநலம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்ந்தவர்களே நான் மட்டும் உணர்ந்துக்கிட்டா போதும்னு போறதுனால மட்டும்தான். எனக்கு எதுக்குப்பா வம்பு? நான் எதுக்கு இதுல தலையிடணும்? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பி குரூப்காரங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத உணர்ந்தவங்க, இந்த பி குரூப்லயே இத உணர்ந்திருப்பாங்க பார்த்தீங்களா? உணர்ந்தவங்க இது ஒரு மாயை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லன்னு தெரிஞ்ச இந்த பி குரூப்பினர் எதற்காக மற்றவர்களுக்கு இதை தெரிவிக்காமல் விட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு சந்நியாசம், துறவறம் அப்படிங்கிறது போறாங்க. அப்படி போகிற அளவுக்கு இன்னைக்கான சமூகம் இருக்குதா அப்படிங்கிறத இது போன்ற ஞானிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி இவங்க சிந்திச்சு பார்க்காம இவங்க பாட்டுக்கு போய் தனியா இருந்துக்கிறதுனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு சிவிலைசேஷன் உருவாயிருக்கு. எப்படி ஒரு சிவிலைசேஷன்? குட்டி ஸ்டோரியில எங்க பார்த்தாலும் சண்டை. எங்க பார்த்தாலும் நோய் வருதுங்கிறாங்க, மருந்து இல்லங்கிறாங்க, அது இல்லங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே இருக்காங்கன்னு வைங்களேன். எப்போ இயற்கை நம்மள அடிக்க போகுதுன்னு தெரியல. இயற்கையை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம். பொல்யூஷன், லொட்டு, லொசுக்கு, சுயநலம் நான் மட்டும் தான் நம்பர் ஒன்னா இருப்பேன். நான் நம்பர் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காகவே எவ்வளோ கேவலமான விஷயங்கள பண்ணாலும் அதுக்கு எந்த ஒரு தப்பும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பி குரூப்பினர் இன்னைக்கு ஒரு சிவிலைசேஷனை உருவாக்கி கொண்டு இருப்பதனால தான் ஒரு பீரியட்ல பி குரூப்பே இல்லாத நிலைமைக்கு வரும்னு சொல்லி பி குரூப்பினரே ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இப்படி எல்லாமே உருவாயிடுச்சு. அங்க ஒரு ஏஐ டெக்னாலஜி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஏஐ உருவாயிடுச்சு அப்படின்னா, மனிதர்களுக்கு அந்த வேலை இல்ல. அப்ப அடுத்தது வேலை இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுன்னா, அது மனிதர்களே தேவையில்லன்னு முடிவுக்கெல்லாம் போலாம் அப்படின்லாம் இந்த குட்டி ஸ்டோரியில சொல்றாங்க. ஓகே. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் தெரிந்தே உருவாக்க வேண்டுமா? அப்படின்னு பி குரூப்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கொஸ்டின் பண்றாரு. என்ன கொஸ்டின் பண்றாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு சிவிலைசேஷன் உருவாக்கணுமா? அப்ப இதுக்கு என்ன ப்ரோ பண்றது? இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு இந்த குட்டி ஸ்டோரியில கேட்டீங்கன்னா, மீண்டும் அனைவரும் பொதுநலமான எண்ணத்திற்கு வர வேண்டும். அதுக்காக வந்து பி குரூப்பினர் வந்து நான் தியாகி ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. என்ன அப்படின்னா, நான் யார் என்பதை உணரக்கூடிய தன்மை தான் ஃபர்ஸ்ட் எஜுகேஷனாக இருக்க வேண்டும். இந்த எஜுகேஷன் காமன் ஆயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்னா, இங்க யாருக்கு தவறு செய்ய போறோம்? எல்லாருமே தனக்குள்ள சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, எதற்காக வெளியில சந்தோஷத்த தேட போறாங்க? அப்ப வெளியில சந்தோஷத்த தேட போகும்போது தான் இவ்வளவு பிரச்சனை வருது. அப்ப எனக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா, நான் போய் இருக்கிற இடம் சந்தோஷமா தானே இருக்கும். அதாவது நான் சந்தோஷத்த தேடி வெளியில போகல. ஓகே. அதுக்காக வந்து நான் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. கண்டுபிடிப்புகள் இருக்கட்டும், ஆராய்ச்சிகள் இருக்கட்டும். எல்லாருமே வந்து பல மடங்கு மேல போய் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ அன்னைக்கு வந்து திருமந்திரத்துல வந்து ஒரு விஷயம் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்ப என்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம ஒரு சுயநல எண்ணத்தில் நாம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம ரியாலிட்டியில இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுயநலம் தான் ஒரு சிவிலைசேஷனே அழிச்சிருக்கு. இந்த சுயநலம் வந்து மீண்டும் தொடர்ந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இன்னொரு சிவிலைசேஷன் அப்படிங்கிறது உருவாகாம போறதுக்கான நிலைகள் கூட இந்த குட்டி ஸ்டோரியில் உருவாகலாம். ஸோ இந்த குட்டி ஸ்டோரியிலேருந்து நம்ம கத்துக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உணர்ந்துட்டோம் அப்படின்னா, நம்ம உணர்ந்தத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்களும் இதுக்குள்ள வருவாங்க. இப்படி எல்லாருமே இதுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, நம்மளோட சிவிலைசேஷன் எப்படி பில்ட் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. அதுவும் நல்லா தானே இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய சிவிலைசேஷன் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இத விட மேம்பட்டு நம்ம இருக்கணும்ல. அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்ப நான் சொல்ல வர விஷயத்த வந்து எல்லாரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை.